அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புனிதமான வாரத்தில் புனித வியாழக்கிழமை மாலையில் திருவிருந்தின் வழியாக புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருவிருந்தை ஏற்படுத்தினதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டு நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகின்ற இந்த அருளுரை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த பெரிய வியாழக்கிழமை மாலையில் நடைபெறுகின்றதான இந்த திருவிருந்து வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் அருளும் அமைதியும் நம்மை ஆளுகை செய்வதாக. பெரிய வியாழக்கிழமை அல்லது கட்டளை வியாழன் அல்லது வியாகுல வியாழன் அல்லது புனித வியாழன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை தான் திருவிருந்தை ஆண்டவர் ஏற்படுத்தினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நினைவு கூறுதலின் நாள். ஒவ்வொரு திருவிருந்து வழிபாட்டிலும் இந்த அப்பம் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்பதாக அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்கின்ற நியமன வார்த்தைகளை கேட்டிருப்போம். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியை நினைவு கூறுகின்ற இந்த இரவு நேரம் வரலாற்றையே மாற்றி போட்ட ஒரு இரவு என்று சொல்லலாம். மானுடத்தின் நம்பிக்கையை துளிர்விடச் செய்த ஒரு இரவு என்றும் சொல்லலாம். மானுட மகனாக இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வக்கிரமான மனம் படைத்தவர்கள் சின்ன பின்னப்படுத்தின ஒரு இரவு. கொடுமையை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி கொடுங்கோலர்கள் விழித்திருந்த ஒரு இரவு. ஓய்வே இல்லாமல் அரசு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்ததான ஒரு இரவு நேரம். ஏன் பெண் காவலர்கள் கூட இரவு முழுவதும் பணி அமர்த்தப்பட்ட கட்டாயப்படுத்தப்பட்டதான ஒரு இரவு நேரம். இந்த இரவில்தான் மனித நேயம் மறக்கடிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை அரங்கேறிய அந்த இரவு நேரம். இந்த இரவிலே நடைபெற்ற பல நிகழ்வுகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நாம் ஒவ்வொரு ஆண்டிலும் இணைந்து தியானிக்கக்கூடிய தியானங்களின் அடிப்படையில் நம்மை முழுமை மானிடத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் இயேசு பாதம் கழுவின நிகழ்வு இந்த இரவிலே இடம்பெறுகின்றது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை நிலைப்படுத்தின ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அப்பத்தை ஆசீர்வதித்து திராட்சரசத்தை கொடுத்து புதிய உடன்படிக்கையை நிலைப்படுத்தினதான ஒரு இரவு. அதைத் தொடர்ந்துதான் கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் அந்த இரவிலே அரங்கேறுகின்றது. ஆக இந்த இரவு நேரம் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு நேரமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதனாலே இன்றைக்கும் நூற்றாண்டுகளை கடந்து
இரவு நேரத்திலே இதை நாம் நினைவு கூர்ந்து திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்காக நாம் இன்றைக்கும் கூடியிருக்கிறோம். இந்த கூடுகையிலே அன்றைக்கு அந்த இரவை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வை இந்த இரவின் சிந்தனைகள் புதிய ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளாக வழிநடத்துவதற்கு நம்மை மறு அர்ப்பணம் செய்ய இன்றைக்கு இந்த திருப்பலியின் மூலமாக, திருப்பந்தியிலே பங்கு பெறுவதன் மூலமாக நம்மை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே இந்த இரவு நேரத்தில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பணித்திருக்கின்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அந்த செயலுக்குள்ளாக கடந்து போகின்ற போது தங்களுக்குள் யார் பெரியவன் என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக எழும்புகின்றது. இந்த கேள்விக்கு விடை காணும் வண்ணமாக ஒரு தர்க்கம், ஒரு வாதம் அந்த சீடர்களுக்குள்ளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இயேசு அந்த இடத்திலே உள்ளே வருகின்றார். இவர்களுடைய உரையாடல்கள் அவருடைய செவிகளிலே விழுந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு தங்களில் யார் பெரியவன் என்று சொல்லி தர்க்கமிட்டு கொண்டிருக்கின்ற சீடர்களிடத்திலே ஒரு தாழ்மையின் உணர்வை கற்றுக் கொடுக்கின்ற வகையிலே, அவர்களுக்கு ஒரு புத்தி புகட்டுகின்ற வகையிலே அவர் வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை மாத்திரம் எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு இந்த அடையாள செயலை அவர் அங்கே செய்கின்றார். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த பாதம் கழுவுகின்ற நிகழ்வு திருவிருந்து வழிபாடுகளிலே அரங்கேற்றப்படுகின்றது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலும் கூட ஒரு சில வழிபாட்டு சூழல்களிலே இது அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது. சீசருடைய கால்களை கழுவின அனுபவம். இந்த சீசருடைய கால்களை கழுவின இந்த அனுபவத்திலே சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். இந்த கால்களை கழுவுகின்ற அனுபவத்திலே 3 வினை செயல்பாடுகள் அல்லது 3 வினை சொற்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். பாத்திரத்திலே தண்ணீரை வார்க்கின்றார். யோவான் 13:5 தண்ணீர் ஊற்றுகின்றார். அதற்கடுத்து கால்களை கழுவுகின்றார். அதற்கடுத்து சீலையினால் துடைக்க தொடங்குகின்றார். நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே படித்து மூல மொழிபெயர்ப்போடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 3 வினை சொற்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடியும். முதலாவது தண்ணீர் ஊற்றுகின்ற செயல், இரண்டாவது கால்களை கழுவுகின்ற செயல், மூன்றாவது துடைக்கின்ற செயல். இந்த 3 வினை செயல்பாடுகளையும் ஆண்டவர் அங்கே செய்கின்றார். நரம்பியல் கணிப்பின்படி இந்த வினை செயல்பாடுகளிலே 2 செயல்கள், அதாவது 2வது மற்றும் 3வது செயல்கள், கால்களை கழுவுதல் மற்றும் துடைத்தல், இந்த 2 செயல்களும் இயேசுவினுடைய தொடுதலை உணர்த்துகின்ற ஒரு செயலாக காட்டப்படுகின்றது. அப்படியானால் நரம்பியல் செயல்பாடுகளின்படி இந்த தொடுதல் என்பது ஒரு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது, அல்லது ஒரு வலுவான தலைகீழ் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய செயலாகவும் இது அமைகின்றது. இந்த கால்களை கழுவுதலும் துடைத்தலும் இயேசுவினுடைய கைகள் அந்த சீடர்களுடைய கால்களை தொடுகின்ற ஒரு அனுபவம், அதே போல துடைக்கும் போதும் தொடுகின்ற ஒரு அனுபவம் அங்கே அரங்கேற்றம் அடைகின்றது. கண்டிப்பாக அவருடைய கரம்
சீடர்களுடைய கால்களை தொட்டிருப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த இரண்டு வினைச்செயல்களையும் செய்கின்ற போது ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. யோவான் நற்செய்தி நூலை பொறுத்த வகையிலே ஏற்கனவே இரண்டு இடத்திலே இந்த தொடுதலை பற்றியதான செய்தியை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அங்கே ஒரு பார்வையற்ற மனிதன் ஆண்டவரிடத்திலே பார்வை பெறுகின்றான். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, அப்போ அந்த கண்களை தொடுகின்ற ஒரு அனுபவம் அங்கே ஏற்படுகின்றது. அங்கே ஒரு தொடுதலை நாம் அங்கே பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு நிகழ்வு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தைலாபிஷேகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, அங்கே ஒரு தொடுதலின் அனுபவம் சொல்லப்படுகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தொடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் என்பதை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் மிகவும் தெளிவாக இந்த யோவான் நற்செய்தி நூலிலே 9ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரங்களில் மிகவும் தெளிவாக யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்லுகின்றார். இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்வை இழந்தவனுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி, 12ஆம் அதிகாரத்தில் மரியாள் கால்களை தொட்ட அனுபவமாக இருந்தாலும் சரி, இந்த நரம்பியல் கருத்தியலின்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக அல்லது ஒரு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 9ஆம் அதிகாரத்தில் அந்த பிறவியில் பார்வையில்லாத மனிதனுடைய வரலாற்றை நீங்கள் அதற்கு பிற்பாடு படித்து பார்க்கின்ற போது, வாழ்வு மறுக்கப்பட்ட நிலைமையிலே, வாழ்வு இழந்த நிலைமையிலே இருக்கின்ற ஒருவன், அவனுடைய கண்களை ஆண்டவர் தொடுகின்றார் ஒரு சேற்றின் மூலமாக. அப்பொழுது அவன் பெறுகின்ற பார்வை என்பது அவனுடைய வாழ்வை தலைகீழாக மாற்றுகின்றது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது, ஒரு நேர்மறை மாற்றம். இதனால் வரைக்கும் பார்வை இல்லை, இப்பொழுது பார்வை இருக்கிறது. ஒரு நேர்மறை மாற்றம் அங்கே ஏற்படுகின்றது. அதே போல ஒரு தலைகீழ் மாற்றம் தான். இதனால் வரைக்கும் வாழ்வு மறுக்கப்பட்ட நிலைமை, இனிமேல் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வு அடையாளப்படுத்தப்படும். ஆக தொடுதலிலே இந்த நரம்பியல் கருத்தியலை ஆண்டவர் அங்கே பதிவிடுகின்றார் என்பதை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் சொல்லுகின்றார். இதே போல 12ஆம் அதிகாரத்தில் மரியாள் அங்கே தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். யூத கலாச்சாரத்திலே பெண்களை பற்றியதான புரிந்து கொள்ளுதல்களை நமக்கு நன்கு தெரியும். ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக பாவித்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு பெண் யூத ஆணுடைய கால்களை இந்த பரிமள தைலத்தின் மூலமாக தொட்டு பூசுகின்ற ஒரு அனுபவம், ஒரு மாற்று சிந்தனையை யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் அந்த இடத்தில் வைக்கின்றார். ஆக இதுவும் ஒரு தலைகீழ் மாற்றம்தான். ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு அடிமையாக இருந்த பெண் ஒரு ஆணுடைய கால்களிலே அந்த விதமான நளதம் என்ற பரிமள தைலத்தை பூசுகின்ற ஒரு அந்த தொடுதல். ஆக உச்சகட்ட ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒரு மாற்று சிந்தனையை அங்கே யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் முன்வைக்கின்றதை பார்க்கின்றோம். ஆக இந்த இரண்டு செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைமையில்தான் யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் இந்த 13ஆம் அதிகாரத்திலே இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுகின்றார். இயேசுவினுடைய கரங்கள் சீசருடைய கால்களை தொடுகின்றது. சீசருடைய கால்கள் இயேசுவினுடைய கரத்தினால் தொடப்படுகின்றது. ஆக இந்த தொடுதலின் அனுபவம் தான் அங்கே பேதுருவினிடத்திலே ஒரு எதிர்ப்பு சிந்தனையை கொண்டு வருகின்றது. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இயேசு தொட்டு கழுவுகின்ற போது
இயேசுவினுடைய தொடுதலை மற்ற அனைவருமே அமைதியோடு ஏற்றுக்கொண்டார்கள் தான். ஆனால் பேதுரு மாத்திரம் ஒரு எதிர்ப்பு சிந்தனையை அங்கே முன் வைக்கின்றார். நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் காலை நீங்க தொடக்கூடாது. அப்போ ஆண்டவர் இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகின்றார், நான் உன்னை கழுவாவிட்டால், நான் உன்னை தொடாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. உடனே பேதுரு அப்படியே சரண்டர் ஆகிறாரு. அப்ப நீங்க கால்களை மாத்திரமல்ல, கைகளையும் தலையையும் தொட வேண்டும். இங்க கால்களை தொடுகின்ற அனுபவத்தில் தான் ஆண்டவர் இயேசு அங்கே முன் வருகின்றார். ஆக இந்த தொடுதல் உணர்விலே ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இந்த தொடுதல் உணர்விலே ஒரு எதிர்மறை சிந்தனையை சீடர்களிடத்திலே கொடுக்க. ஏன்னா அவ்வளவு நேரம் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, யார் பெரியவன் யார் பெரியவன் சொல்லி. ஆக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு எதிர்மறை சிந்தனையை அவர்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தொடுதலின் அனுபவத்திற்குள்ளாக வருகின்றார். அந்த தொடுதலை பேதுரு புரிந்து கொண்ட போது, அந்த தொடுதலை பேதுரு விளங்கி கொண்ட போது, என்னை முழுசா தொடுங்க அப்படிங்கிறார். அதுவரைக்கும் அந்த தொடுதலின் விஷயத்திலே பேதுருவினிடத்திலே ஒரு எதிர்மறை, அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு அழுத்தமான உணர்வு, என்னை தொடவே கூடாது. ஆண்டவர் தெளிவாக பதில் சொன்னார், இந்த தொடுதல் இல்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இன்றைக்கு 2026 ஆண்டிலே இந்த பெரிய வியாழக்கிழமை திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு முன்பதாக ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற நாம், இந்த தொடுதலின் உணர்வு இன்றைக்கு இந்த திருவிருந்தின் மூலமாக நம்மிடத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த தொடுதல் இன்றைக்கு இயேசுவானவர் வந்து நேரடியாக நம்மை தொடல. எப்படி தொடுகிறார்? அவருடைய சரீரம். அந்த சரீரத்தை நம்ம எப்படி வாங்குறோம்? எப்படி வாங்குறோம்? திடப்படுத்தல் வகுப்பு தான் இது. சிலுவை வடிவத்திலே கரத்தை வைத்து அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்? இந்த உள்ளங்கையிலே அந்த வேஃபர். ஆனா உங்க கைக்கு அது வரும்போது, அங்க இருக்கிற வரைக்கும் அது வேஃபர் தான். ஆனா உங்க கைக்கு வரும்போது அது என்னது? உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரம். ஆக இயேசுவின் சரீரம் உங்களுடைய உள்ளங்கைகளை தொடுகின்ற ஒரு இடம்தான் அப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இடம். ஒரு சின்ன கிராஸ் டாக் பண்ணிடுறேன். இது நாள் வரைக்கும் யாராவது இப்படி கிராஸா கை வைக்க, நிறைய பேர் இப்படி கிராஸா கை வைக்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் வைக்காதீங்க தயவு செய்து. நிறைய பேர் இப்படி வைக்கிறீங்க, இப்படிலாம் வைக்காதீங்க. அப்புறம் அந்த இப்படி வைக்காதீங்க, ரொம்ப மரியாதையா இப்படி ஒத்த கையெல்லாம் நீட்டாதீங்க. சிலுவை வடிவம். ஏன்னா சிலுவையில தான் ஆண்டவர் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. நல்ல சிலுவை வடிவத்தில் வச்சு வாங்குங்க. ரைட். இப்போ நமக்கு இந்த பலிபீடம் தான் ஆண்டவர் நம்மை தொடுகின்ற ஒரு இடம். ஆண்டவர் நம்மை தொடுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரே இடம் இந்த பலிபீடத்திலே, சாக்கிரமத்திலே அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். இன்றைக்கு பேதுருவினுடைய மனநிலைமை இன்றைக்கு பலரிடத்தில் நம்மிடத்தில் எழும்புகின்றது. பேதுருவினுடைய மனநிலைமை இன்றைக்கும் நம்மிடத்திலே சில நேரத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு குருசேகரத்தில் பணி பொறுப்பு ஏற்ற அந்த முதல் வழிபாட்டிலே ஒரு ஐயா வந்து சொன்னார். எத்தனையோ வருஷம் சொன்னார். அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாயா நான் திருவிருந்தில் பங்கு பெறேன் அப்படின்னு. ஏய்யா நீங்க ஊருக்கு போயிருந்தீங்களா? இல்ல, அந்த போதகர் கையால நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன்யா. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனாலதான் இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெற்றேன். பேதுருவினுடைய மனநிலைமை, ஆண்டவரே நீர் என்னை தொடக்கூடாது என்கின்ற பேதுருவினுடைய மனநிலைமை. போதகரை பகைச்சு திருவிருந்தில் பங்கு பெறல அப்படின்னா நஷ்டம் போதகருக்கு இல்லை. எந்த போதகருக்கும் இந்த புல்பீட்டும் இந்த ஆல்தரும் பெர்மனன்ட் கிடையாது.
போதகரை பகைச்சு திருவிருந்துல பங்கு பெறல அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? கஷ்டம் யாருக்கு? இயேசுவிடத்துல பங்கு இல்லாம போறது யாருக்கு? இந்த தொடுதல் நரம்பியல் சார்ந்த ஒரு நிபுணத்துவத்தை, இயேசுவினுடைய தொடுதலை நமக்கு உணர்த்துகின்ற இடமாக இந்த பலிபீடம் நமக்கு அமைகின்றது. திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது இயேசுவினுடைய தொடுதலை உணர்கின்றோம். அதைத்தான் பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தொட அனுமதிக்கலனா என்னிடத்துல உனக்கு பங்கே இல்லை, பங்கே இல்லை. ஆக பேதுருவினுடைய மனநிலைமை இருந்தால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த தொடுதலுக்கும் ஒரு மாற்று சிந்தனை ஏற்பட்டது. எப்போ? கொரோனா காலத்துல ஏற்பட்டுச்சா? ஒருத்தர் கையை தொடக்கூடாது. ஆக இந்த தொடுதல் என்கின்ற அந்த உணர்வுக்கு ஒரு மாற்று வீரியம் உண்டாகக்கூடிய நிலைமையும் ஆண்டவர் சற்று அனுமதித்து அதை எடுத்து விட்டார். ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுத்துட்டு கோயில் கதவை கொஞ்ச நாள் மூடிட்டு அப்புறம் திறந்து விட்டுருக்கார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தொடுதல் நமக்கு கிடைக்கின்ற ஒரே இடம் இந்த பலிபீடம் தான். இந்த பலிபீடத்திலே அவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற போது ஆண்டவர் நம்மை தொடுகின்றதை உணர்கின்றோம். அந்த பார்வை இல்லாதவனுடைய கண்களை ஆண்டவர் தொட்டார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், ஒரு புதிய அனுபவம். அந்த பெண் இயேசுவினுடைய கால்களை வந்து தொட்டாள். அந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மறுமலர்ச்சி. பேதுரு ஆண்டவர் தொடுவதை அனுமதித்தார். அந்த பேதுருவை திருச்சபையின் முதல் தலைவனாக, the first போப்பாண்டவர் in the world, முதல் போப்பாண்டவராக பேதுருவை ஆண்டவர் அபிஷேகம் செய்து கொடுத்தார். நீங்க எப்போ உங்களை அனுமதிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உயர்வு என்பதை பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆக இந்த தொடுதலின் அனுபவத்தை நிறைவேற்றின பிற்பாடுதான் ஆண்டவர் எங்க போறாரு? அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்க. அதற்கு பிற்பாடு அந்த புதிய உடன்படிக்கையின் சூழ்நிலையை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கின்றார். ஆக அந்த புதிய உடன்படிக்கையானது மிகவும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். மார்க் 14ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் 14:23 ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அந்த போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்துட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், சரீரமாக இருக்குன்னு சொல்லி, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். எதை கொடுத்தாரு? அதுல இருக்க ரசத்தை மட்டும் கொடுக்கல, பாத்திரத்தையே கொடுத்துட்டாரு. அது அப்படியே லூக்கா நற்செய்தி நூல்ல இருக்கும் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அப்போ மார்க்லையும் லூக்காலையும் மிகவும் தெளிவாக அந்த ஆசிரியர் சொல்றாரு, அந்த பாத்திரத்தையே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். நீங்க ஒருவேளை பலிபீடத்துக்குள்ள குருமார்கள் திருவிருந்தை பங்கு பெறுகின்ற அனுபவத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த பாத்திரத்தை அங்க இருக்கிறவங்க கரத்துல கொடுத்து அவங்க அதை வாங்கி பானம் பண்ணுகின்ற அனுபவத்தை பார்த்திருப்பீர்கள். ஆக அந்த பாத்திரத்தை கொடுக்கின்ற ஒரு செயலை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அங்கே நிறைவேற்றுகின்றார். இந்த பாத்திரம், அதுக்கு பின்னாடி கெத்செமனே தோட்டத்திலையும் ஆண்டவர் அதை சொல்லுவார். அதை நான் இங்கே முன்னாடியே சொல்றேன். ஒரு பாடுகளின் பாத்திரம். ஆக இந்த பாடுகளிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதை அந்த பாத்திரத்தை கொடுப்பதன் மூலமாக இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக அந்த பாத்திரம் கொடுக்கப்படுகின்றது. நீங்க வாங்கி ஷேர் பண்ணிக்கங்க. இந்த பாடுகள்
எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உரியது. அதான் புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது இந்த பாடுகள் கிறிஸ்துவுக்குரிய பாடுகள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவனாய் இருப்பதனால் சந்திக்கின்ற பாடுகள் இந்த பலிபீடத்திலே உணர்த்தப்படுகின்றது. ஆக இந்த பாத்திரத்தை நாம் எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகின்றோமோ அப்பொழுதே நாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே பங்கேற்பாளர்களாய் மாறிவிடுகின்றோம். அந்த பாடுகளிலே நமக்கு பங்கு இருக்கின்றது. ஆக கிறிஸ்து மட்டும் பாடுபட்டார், நான் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறேன் அல்லது ரொம்ப சொகுசா இருக்கிறேன், அப்படி இல்லை. கிறிஸ்தவனாய் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் பாடுகள் தான். அதை உணர்த்துகின்ற இடம்தான் இந்த பலிபீடம். ஆக அந்த அப்பத்தை பெறுகின்ற போது ஆண்டவருடைய தொடுதலை உணர்கின்றோம். இந்த பாத்திரத்தை பங்கு பெறுகின்ற போதுதான் கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே நமக்கு பங்கு இருக்கின்றது என்பதை உணர்த்தப்படுகின்றோம். ஆக இந்த பாடுகள் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலே கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு கூட நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் இந்த பாடுகளிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அந்த அர்ப்பணிப்பை இந்த பலிபீடத்திலே நாம் முழங்கால் படியிட்டு நிறைவேற்றுகின்ற போதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனாய், ஒரு உண்மை சீடனாய் நாம் இந்த உலகத்திற்குள்ளே புறப்பட்டு செல்ல முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக இந்த பாத்திரம் பாடுகள் நிறைந்த பாத்திரம். அந்த பாடுகளை கிறிஸ்து வேத பாரகரிடத்திலே, பரிசேயரிடத்திலே, சதுசேயர்களிடத்திலே, எசனேயர்களிடத்திலே பல விதங்களிலே அனுபவித்தார். குருத்தோலை ஞாயிறு பவனியிலே சென்ற போது அவரை ராஜாவாக வாழ்த்தின ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒரு பிரதிபலிப்பு இந்த நாளை தினத்திலே அரங்கேற இருக்கின்ற சிலுவை அறையும் என்கின்ற கூட்டத்திலே வெளிப்படுகின்றது. ஆக பாடுகளிலே பங்கு உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராய் அதை அவர்களுக்கு கொடுக்கின்றார். லூக்காவிலே மிகவும் தெளிவாக அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். அப்படியே அவங்க கையில கொடுத்துறார், நீங்க இதை உங்களுக்குள்ளாக பங்கிட்டுக் கொள்ளுங்க. அந்த பாடுகளின் பங்களிப்பை அந்த சீசர்கள் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்தியாவிலே இந்திய கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடுகளிலே தோமா பங்கு பெற்றபடினால்தான் சென்னையிலே வந்து மயிலாப்பூரிலே தன்னுடைய ரத்தத்தை இந்த தமிழ் மண்ணிலே சிந்த கொடுத்தார். ஆகையினால்தான் இன்றைக்கு இந்திய கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்காக சென்று இந்த பாடுகளின் ஊடாக தங்களை இரத்த சாட்சியாக மரிக்க கொடுத்தார்கள். அவர்கள் என்றைக்கு அந்த பாடின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கே அந்த சூழ்நிலையிலேயே இந்த பாடுகளில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை போல இரத்த சாட்சியாய், பேதுரு வந்து இரத்த சாட்சியா மரிக்கும் போது எப்படி மரிச்சாரு? இயேசுவை நேரடியா சிலுவையில் அடிச்சாங்க. பேதுருவை எனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது, என்னைய தலைகீழா அடிங்க அப்படின்னு சொல்லி தலை கீழாக சிலுவையிலே அறையப்பட்டு தன்னை இரத்த சாட்சியாக மரிக்க கொடுத்தார். இந்த நற்செய்தி நூலை எழுதின யோவான் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போடப்பட்டார். கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போடப்பட்டார். எட்டி பார்க்கறாங்க, சாகல. எவ்வளவு நேரம் அவரை கொதிக்க விட்டாங்க தெரியுமா? இந்த பாடுகளின் பாத்திரத்திலே பங்கு பெற்றவர்கள் ஒவ்வொரு சீடர்களுடைய இரத்த சாட்சி மரணத்தையும் நாம் பார்க்கின்ற போது எவ்வளவு தூரம் இந்த பாடுகளின் பாத்திரத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதிலே. அதுல துரோகம் பண்ணது ஒரே ஆள் தான், யூதாஸ் காரியத்து. தன்னைத்தானே சாகடித்துக் கொண்டவன், தன்னைத்தானே சாகடித்துக் கொண்டவன். மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சி மரணத்திற்குள்ளானவர்கள், இவன் மாத்திரம்தான் தன்னைத்தானே சாகடித்துக் கொண்டவன். ஆக இந்த பாத்திரத்திலே பங்கு பெறுகின்ற போது கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே நமக்கு பங்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு உணர்வோடு கூடத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தை கையளிக்கின்றார். தொடர்ந்துதான் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிற்பாடு அவர்கள் எங்கே போறாங்க? ஒலிவமலைக்கு போறாங்க. ஒலிவமலை பாதையிலே பல அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலையில்தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு. அங்க சீடர்களை நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு தனியா போய் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். என்ன சொல்லுவாரு? அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னிடத்தில் நிறைவேறட்டும். இந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தை அங்க ஷேர் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த பாத்திரம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய மாம்சீகத்தினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே ஆகட்டும் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபித்த ஆண்டவர். அந்த ஜெபத்துல தான் அவருடைய வேர்வை எப்படி வெளியே வந்துச்சான்? இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வெளியே வந்து விழுந்தது. அந்த இரத்தத்தின் பெரும் துளிகளாய் வந்து விழுந்த அந்த அனுபவத்தை ஒருவேளை கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதறின அந்த கதறல், ஒருவேளை நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துன்பப்படுத்துகின்றோமோ, அதான் அந்த துன்ப பாத்திரம். எப்பொழுதெல்லாம் அவரை நாம் வேதனைப்படுத்துகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அது ஆண்டவரை வேதனைப்படுத்துகின்ற அனுபவமாக, அவரால் தாங்க முடியாத ஒரு அனுபவமாக மாறுகின்றது. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆண்டவரே இந்த பாத்திரத்திலே அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஒரு சொல். இந்த கிராமத்துல பெண்கள் தங்களுடைய துக்கம் தாழாத போது என்ன செய்வாங்க? மண்ணில் விழுந்து அழுவாங்க, மண்ணில் புரண்டு அழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழுகையை நிறைவேற்றின ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவரிடத்துல. மண்ணில் குப்புற வீழ்ந்து அழுத ஆண்டவர். கீர்த்தனை பாடல நம்ம பாடுவோம். மண்ணில் குப்புற விழுந்து மண்ணை கட்டிப்பிடித்து அழுத ஆண்டவர். மண்ணில் பிறந்த மனிதன் மண்ணுக்கே திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த மண்ணை கட்டிப்பிடித்து அழுகின்றார். என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி, தாங்க முடியாத வேதனை நாம் படுத்துகின்ற உபத்திரவங்களின் மூலமாய் அவரிடத்தில் வெளிப்பட்ட அந்த வேதனை அங்கே கடந்து செல்லுகின்றது. ஒருவேளை அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே யூதாஸ் மூலியமாக காட்டி கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு நிறைவேறுகின்றது. முத்தத்தினால் காட்டி கொடுத்த யூதாஸ் ஒருவேளை இயேசுவை கைது செய்து அழைத்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே முழுமை அடைகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த தொடுதலின் அனுபவம், பாடுகளிலே பங்கு பெறுகின்ற அனுபவம், ஒருவேளை நாம் அவரை வேதனைப்படுத்துவதன் மூலமாய் தாங்க முடியாத ஒரு பாத்திரத்தின் சூழ்நிலை. இன்றைக்கு நாம் அதை நினைவு கூர்ந்தவர்களாய் இன்றைக்கு பலிபீடத்திலே முழங்கால் படியிடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சாக்கரம் வந்து ஆண்டவர் என்னை தொடுகிறார், ஆண்டவருடைய பாடுகளிலே நான் பங்கு பெறுகின்றேன், அந்த தொடுதலின் அனுபவம் எனக்கு வேண்டும் சுவாமி, அந்த தொடுதலின் அனுபவத்திலே நான் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே, நான் இன்றைக்கு பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், அந்த பாடுகளின் பாத்திரத்திலே நம்மையும் இணைத்து கொண்டு ஆண்டவர் நம்மை முழுமை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த ஆண்டவருடைய சரீரமும் அந்த ஆண்டவருடைய இரத்தமும் இன்றைக்கு நமக்காக காத்திருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் நாம் அதை ஒரு முழுமையான சூழ்நிலை நம்மை மறு அர்ப்பணம் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற போது பல நேரத்தில் அஜாக்கிரதையாக பங்கு பெற்று விடுகின்றோம். நாம் 2வது திருமறை பகுதியில் அதைத்தான் படிக்க கேட்டோம். கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் கடிதத்தை எழுதுகின்ற போது அதை குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய தொடுதலை உணர்கின்ற ஒரு இடம், ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கு பெறுகின்ற ஒரு இடம். ஆனால் நாம் இதை இன்றைக்கு அஜாக்கிரதையாக அபாத்திரமாக நாம் பங்கு பெறுவோம் என்று சொன்னால்
நம்முடைய வேதனைக்கு காரணமும் எதுதான்? இந்த அபாத்திரமான தன்மைதான் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகின்றவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் சற்று நிதானித்து பார்த்துக் கொள்வோம். நம்முடைய தகுதியின்மையை தகுதிப்படுத்துவதற்கு தான் அந்த தாழ்மையின் மன்றாட்டு ஜெபம். திருவிருந்த பெறுவதற்கு முன்பாக நாம் ஏறெடுக்கின்ற தாழ்மையின் ஜெபம், இரக்கமுள்ள கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஏறெடுக்கின்ற அந்த ஜெபம் நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்த்துகின்ற ஒரு ஜெபம். நான் தகுதியற்றவன் என்பதை எனக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகின்ற ஒரு ஜெபம். ஆக அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கின்ற போது என்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து நான் அதற்கு பிற்பாடு இந்த இடத்துல நான் வந்து முழங்கால் படியிடுகின்ற போது ஒரு தகுதியோடு கூட இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நாம் எந்த விதத்திலே தகுதியுடையவர்களாய் நாம் இந்த சரீரத்தையும் இந்த இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பது இன்றைக்கு நாம் சற்று நம்மை கேள்வி எழுப்பி பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு திருவிருந்து ஆராதனை ஒரு கிராமத்தில் நடத்தி கொண்டிருந்த போது வெளியில நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் வேகமா ஓடியாந்த முழங்கால் போட்டு, நான் தலையில ஒரு சிலுவை மட்டும் போட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வேகமா ஓடி வர்றதுக்கு முன்னாடி கையில் இருந்தது அப்படி அணைச்சிட்டு வர்றாரு. வந்து வச்சார், தலையில ஒரு சிலுவை மட்டும் போட்டு போயிட்டு வா. அபாத்திரமாய் எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு அவர் வந்து செஞ்சது அது போல நிறைய செயல்பாடுகள் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகின்றது. நிறைய பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நாம் அதை தவறாக நாம் இன்றைக்கு பயன்படுத்த விளைகின்றோம். அதை நாம் செய்யக்கூடாது என்பதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகின்றார். இதுதான் கத்தோலிக்க திருச்சபையிலே மிகவும் 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 தெளிவாக மிகவும் உள்ளார்ந்த விதமாக இதை பயன்படுத்துவார்கள். கத்தோலிக்க திருச்சபையில திருப்பலியில பார்த்திருக்கிறீங்களா? ஒருவேளை பாருங்க, அப்பத்தை திராட்சரசத்துல தொட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. தனியா ஒயின் சர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆழமான இறையியல் வந்து தனியா சர்வ் பண்ணணும், ஆனா தொட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த தோற்றம் மாற்ற கொள்கை திராட்சை செடியை பத்தி சொல்லும் போது நான் அதை சொன்னேன். இந்த டிரான்சப்ஸ்டான்சியேஷன் அது நிகழ்கின்றது. திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தமாக டிரான்சப்ஸ்டான்சியேஷன் ஆகுது, அந்த தோற்றம் மாறுகின்றது. இப்போ திருமக்கழுத்துல வரும்போது அது என்னது? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை வீணா பயன்படுத்திடக்கூடாது, தவறா பயன்படுத்திடக்கூடாது. எங்களுக்கு ஆர்டினேஷன் ரிட்ரீட்ல அதை குறித்துதான நிறைய விழிப்புணர்வு செய்திகள் கொடுப்பாங்க. அதனாலதான் நீங்க ஒருவேளை பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கர்ச்சிப்பு வச்சு யாராவது நீங்க தவறா சிந்திட்டாங்களோ அல்லது நாங்க தவறா அதை பயன்படுத்தினா உடனே அதை தொடச்சிக்கிட்டே இருப்போம். அதை ஏன்னா டிரான்சப்ஸ்டான்சியேஷன்ல அது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஒரு சொட்டு கூட தவறாக விழுந்து விடக்கூடாது. அதான் கத்தோலிக்க திருச்சபையில மிகவும் மிகவும் விழிப்புணர்வோடு கூட அதை தொட்டு அப்படியே நேரடியாக கொடுத்துருவாங்க. இன்னொரு புரிந்து கொள்ளுதல் கத்தோலிக்க திருச்சபையில உண்டு. இப்ப நீங்க வந்து கொஞ்சோண்டு சதையை இப்ப அறுத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். சதை மட்டும் தனியா இருக்காது. அது காஞ்ச வச்சு கருவாடுல தான் ரத்தம் இருக்காது. ஆனா சதையை நீங்க வந்து நேரடியாக எடுத்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு விவிலியத்தில் வருகின்ற வார்த்தை தான் என் உடல்ல வந்து ரத்தம் இருக்கும். ஸோ அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலையும் அவங்க வந்து அந்த வேஃபர்லேயே பிளட் அடங்கி இருக்குது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட ரத்தத்தை சேர்த்து தான் அந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலையும் தான் கத்தோலிக்க திருச்சபையிலே அதை பயன்படுத்துகின்றார்கள். இன்னொரு விஷயத்தை கத்தோலிக்க திருச்சபையில மிகவும் அழுத்தமாக சொல்லுவாங்க, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. திருப்பலி ஆரம்பிக்கின்ற போது கத்தோலிக்க திருச்சபையினர் மாத்திரம் திருப்பலியிலே பங்கு பெறுங்கள் என்பதை குறிப்பிடுவார்கள். அதை நம்ம தென்னிந்திய திருச்சபையில சில பொதுவான விழாக்கள்ல நம்ம பயன்படுத்துவோம். தென்னிந்திய திருச்சபையிலே திடப்படுத்தல் பெற்றவர்கள் மாத்திரம் திருவிருந்திலே பங்கு பெறுங்கள் என்ற அழைப்பு கொடுப்போம்.
ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் அதில் மிகவும் விழிப்புணர்வோடு கூட இருப்பார். என்றால் அந்த அவங்களுக்கு 7 சாக்கிரமம், நமக்கு 2 சாக்கிரமம் தான், உங்களுக்கு 7 சாக்கிரமம். திருமணம், மரணம் எல்லாத்திலையுமே திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். ஆக அதை இன்னும் சொல்லப்போனால் தினமும் திருப்பலியை நிறைவேற்றுகிற அனுபவம் அவர்களிடத்தில் உண்டு. ஆக தினமும் இயேசுவினுடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆக எவ்வளவு தூரம் தினமும் இயேசு என்னை தொடுகிறார், இயேசுனுடைய பாடுகளில் எனக்கு பங்களிப்பு இருக்கிறது என்பதை தினமும் உணர்கின்ற ஒரு அனுபவம். இப்படி நாம் மாதத்திலே 3 முறை பங்கு பெறுவதிலேயே நாம் குறைவுபடுகின்றோம். இந்த தவக்காலத்தின் வெள்ளிக்கிழமைகளில் நாம் பங்கேற்பு செய்திருக்கின்றோம், அதிலேயும் நம்மிடத்திலே குறைவுகள் இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு இந்த பெரிய வியாழக்கிழமை இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்ற போது இதனால் வரைக்கும் இருந்த குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த தாழ்மையின் மன்றாட்டை ஏறெடுக்கும் போது அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாய் இன்றைக்கு பலிபீடத்திலே ஒரு புதிய மனுஷனாய் அந்த புதிய உடன்படிக்கையிலே பங்கு பெறுகின்ற சூழ்நிலையிலே நாம் இதிலே பங்கு பெறுவோம் என்று சொன்னால் அபாத்திரமாய் அல்ல, பாத்திரவான்களாய் நடந்து கொள்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நாம் பலர், ஆனால் இந்த இடத்துக்குள்ள வரும்போது நாம் எல்லாரும் ஒன்று. அதுதான் தெரிந்த திருச்சபையினுடைய கோட்பாடு. நமக்கு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. அந்த ஒன்றாய் இருப்பதற்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரே இடம் இந்த பலிபீடம் மாத்திரம். அந்த பலிபீடத்தில் வருகின்ற போது ஆண்டவர் என்னை தொடுகின்றார் என்கின்ற உணர்வும், இந்த பலிபீடத்தில் வருகின்ற போது ஆண்டவருடைய பாடுகளில் நான் பங்கு பெறுகின்றேன் என்கின்ற உணர்வும், இந்த பலிபீடத்திற்கு வருகின்ற போது நான் ஒன்றுபட்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடும். அதனாலதான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் வர்றோம். ஏன்னா அந்த பாடோட பின்னணியும் நமக்கு தெரியும். வேறுபட்ட மனநிலைமையிலே இருந்த இருவர் ஒன்றுபட்டு திருவிருந்திலே பங்கு பெற்ற போது எழுதப்பட்ட பாடல். ஆக அந்த பாடலை நாம் பாடிவிட்டு இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற போது நம்மிடத்தில் வேறுபட்ட மனநிலைமைகளிலே அல்ல, ஒன்றுபட்ட மனநிலைமையோடு ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்கின்ற மனநிலைமையோடு கூட சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற இடமாக இந்த பலிபீடத்தில் நாம் பங்கு பெறுகின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தொடுவதை உணர முடியும். ஆண்டவருடைய பாடுகளில் நமக்கு பங்கு இருக்கிறது என்பதிலே அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒன்றித்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட திருப்பந்தியிலே பங்கு பெற நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் எங்களை தொடுகின்ற ஒரு உணர்வை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தொடுகின்ற போது நாங்கள் புது வாழ்வு பெறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நரம்புகள் புத்துளி பெறுகின்றது. ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இந்த பாத்திரத்திலே உம்முடைய பாடுகளிலே பங்கு பெறுகின்றதற்கு புதிய உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இந்த கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த உணர்வோடு கூட பலிபீடத்திற்கு கடந்து வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.